ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله، فإن التقوى تنجيكم من عذاب أليم وتدخلكم الجنة. فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين، فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا ولله حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: يا أيها الناس قد فرض الله عليكم الحج فحجوا، إلى آخر الحديث، أو كما قال عليه الصلاة والسلام. ரவாஹுல் முஸ்லிம். எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவன் எமது இரட்சகன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தான. அல்ஹம்துலில்லாஹ். சலாமும் சலவாத்தும் சாந்தி நிறைந்த சற்குணநாதர் எமது உயிரை விட மேலான இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர்கள், தோழர்கள், மோமினான ஆண் பெண்கள் எம்மவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் கருணையும் ரஹ்மத்தும் என்றென்றும் உண்டாவதாக என வேண்டியதற்கு பின்னால், அல்லாஹு தஆலாவினுடைய மாளிகையில் இத்திகாஃபுடைய நியத்தோடு வந்து அமர்ந்து புனிதமான ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற என் அன்பிக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை எமது வாழ்வில் எடுத்து வாழும்படி கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ அவைகளை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் எடுத்து கொள்ளும்படியும், எவைகள் நமக்கு ஆகாது என்று தடை விதித்து ஒதுங்கி தவிர்ந்து கொள்ளும்படி நம்மளை தடுத்திருக்கிறானோ அவைகளை எல்லாவற்றையும் எல்லா நேரங்களிலும் தவிர்ந்து ஒதுங்கி அந்த ரப்பை பயந்து நடந்து கொள்ளும்படி முதலில் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய இறை இல்லமான கஅபாவை தரிசிப்பதற்காக முழு உலகத்திலிருந்தும் மக்கள் தயாராகி பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கின்றோம். செல்வந்தர்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலாவினுடைய முதல் இறை இல்லமான கஅபத்துல்லாவை தரிசிப்பதற்காக ஹஜ்ஜின் மூலமாக அந்த இறை வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக எங்கெங்கெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ மோமின்கள், அவர்கள் பிரயாணமாகிக் கொண்டிருக்கின்ற துல்கஅதாவுடைய மாதத்தின் கடைசி பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சில இபாதத்துகளை மனிதர்களுக்கு செய்வதற்காக வழிகாட்டியிருக்கின்றான். அந்த இபாதத்துகளுடைய கூலிகள், அதற்கு அல்லாஹ் வழங்கவிருக்கின்ற நன்மைகள், அல்லாஹ் எப்படியெல்லாம் இதற்காக கூலி வழங்க காத்திருக்கிறான் என்பதையெல்லாம் இந்த ஹஜ்ஜுடைய இபாதத்திற்காக அல்லாஹ்வுடைய குர்ஆனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலும் ஹதீஸும் நமக்கு பாடம் புகட்டி தந்து கொண்டிருக்கின்றது. அன்பானவர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆனில்
அவனுடைய திருமறையில் இந்த கஅபாவை பற்றி அல்லாஹ் பிரஸ்தாவித்து பேசிக் கொண்டிருப்பதை நானும் நீங்களும் விளங்கியிருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், இந்த பூமியில் முதலாக அமைத்த, எனக்காக வணங்குவதற்கு அமைத்த ஒரு இறை இல்லம் கஅபா என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இன்ன அவ்வல பைத்தின் வுதிஅ லின்னாஸி லல்லதி பிபக்கத முபாரக்கன் வ ஹுதல் லில் ஆலமீன். அல்லாஹ் சொல்கிறான், இந்த வீட்டை நான் முதலாக மனிதர்களுக்காக நேர்வழி காட்டுவதற்காக, இந்த உலகத்தார்களுக்கு நேர்வழி காட்டும் ஒரு ஸ்தலமாக இந்த கஅபாவை அமைத்து வைத்திருக்கிறேன். அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு அந்த குர்ஆனின் தொடர்ச்சியில் சொல்வான், ஃபீஹி ஆயாத்தும் பையினாத், அந்த பூமியில் நாங்கள் பல அத்தாட்சிகளை வைத்திருக்கிறோம். ஆனால் என்னுடைய உங்களுடைய புத்திகளுக்கு படாத அத்தாட்சிகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இல்லை என்றால் அல்லாஹ் அப்படி பேச மாட்டான் குர்ஆனில். அன்பானவர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அவனுடைய அத்தாட்சியை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பேசிவிட்டு சொல்கிறான், மகாம் இப்ராஹிம் என்பதும் என்னுடைய அந்த கஅபாவில் இருக்கின்ற ஒரு அத்தாட்சி தான். அது மாத்திரம் அல்ல, அல்லாஹு தஆலா சொல்கிறான், அந்த பூமியில் ஹரத்தினுடைய எல்லையில், அந்த கஅபாவை சுமந்திருக்கின்ற பூமியின் எல்லையில் யாராவது ஒருவர் நுழைந்து விட்டால், வமன் தகலஹு கான ஆமினா, அவர் நுழைந்தால் போதும், எதிரியாக இருந்தாலும் அவருக்கு பாதுகாப்பு கொடுப்பது அங்குள்ளவர்கள் கடமை என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எதிரியை கூட தொட்டு பார்க்க முடியாத பாதுகாப்பை ஹரம் எல்லைக்கு அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். ஏன்? இந்த கஅபாவினுடைய அந்தஸ்தை மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் குர்ஆனில் இன்னும் சொல்கிறான், கஅபாவை பற்றி சொல்லும் போது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அந்த இடம் வஹுதல் லில் ஆலமீன், அல்லாஹ் இந்த உலகத்தில் படைத்த மனிதர்கள், இந்த உலகத்தார்களுக்கு நேர்வழி காற்ற இடமாக அந்த கஅபாவை ஆக்கியிருக்கிறோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, கஅபத்துல்லாவை பார்த்து, கஅபாவினுடைய இபாதத்துகளை பார்த்து, கஅபாவில் நடைபெறும் அமல்களை பார்த்து எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். சாறை சாறைகளாக மக்கள் அதை விளங்கி அல்லாஹ்வினுடைய இறை அவனுடைய மார்க்கத்தில் நுழைந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அதனால் தான் சொல்கிறான், வஹுதல் லில் ஆலமீன், இந்த இறை இல்லம் நேர்வழி காட்டும், இந்த இறை இல்லம் அவர்களை ஹிதாயத்தின் பக்கம் அவர்களுக்கு வழிகாட்டும் என்பதை குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அதனால் தான் அல்லாஹ் சொல்கிறான், அது எங்களுடைய அத்தாட்சி பொருந்திய பூமியாக இருக்கிறது. இந்த மகிமை நிறைந்த கஅபாவுக்கு இவ்வளவு சிறப்பென்றால், இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் ஒரு மூமின் தொழுகைக்காக நின்றால் கஅபாவை முன்னோக்குவதை வழிகாட்டியிருக்கிறார்கள். காரணம், அந்த கஅபாவுக்கு அல்லாஹ் அவ்வளவு அந்தஸ்தை வைத்திருக்கிறான். அது மட்டும் அல்ல, அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் அந்த மக்கா மதீனாவினுடைய அந்த பிரதேசத்திற்கு போனால் கிபிலத்தைன் என்கின்ற ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்தில் பைத்துல் மக்தஸான அந்த பைத்துல் முகத்தஸுடைய அந்த பள்ளியை கிபிலாவாக எடுத்துக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் காட்டியிருந்தான் அந்த காலத்தில், இதுதான் உங்களுடைய கிபிலாவின் எல்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு கவலை இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் நினைத்தார்கள், அந்த கஅபா கிபிலாவாக இருந்தால் எப்படி இருக்கும் என்று அவர்களுடைய ஆசையை அல்லாஹ் பூர்த்தி செய்தான். அல்லாஹ் சொன்னான் குர்ஆனில், நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் நின்ற நபி அவர்களை பார்த்து சொன்னான், உங்களுடைய கிபிலாவை கஅபாவின் பக்கம் திருப்புங்கள் நபியே. காரணம், இது உங்களுடைய ஆசை, உங்களுடைய விருப்பம். அன்பானவர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இன்றும் எங்கு அந்த பள்ளிவாசல் கிபிலத்தைன் என்கின்ற பள்ளிவாசல் இருந்து கொண்டிருக்கிறது. உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் பார்த்திருப்பீர்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரருக்கு காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கஅபாவில் அவர்கள் வைத்திருந்த அன்பு நேசம்,
அவர்கள் வாழ்ந்த பூமியில் வைத்திருந்த அன்பு பாசம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செல்வதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹியை இறக்கி வைத்து விட்டான். நபி அவர்கள் இரவோடு இரவாக பிரயாணமாகி கொண்டு ஸௌருடைய குகையிலே அவர்கள் தங்கியிருந்து விட்டு சில நாட்கள் தங்கியிருந்ததற்கு பின்னால் பிரயாணித்த அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபத்துல்லாவை பார்த்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? வல்லாஹி இன்னகி லகைருல் அர்லில்லாஹ் வ ஹப்பு அர்லில்லாஹ் இலல்லாஹ். ஏ கௌபாவை சுமந்திருக்கின்ற பூமியே, உங்களை விட்டு நான் பிரிவதற்கு ஒரு நொடி பொழுதேனும் விருப்பம் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு முஹப்பத் அந்த கௌபாவை சுமந்த பூமியோடு அல்லாஹ் பூமியில் சிறந்த பூமியாக உங்களை சுமக்கும் பூமியை தான் அல்லாஹு தஆலா சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், வஹப் அர்லில்லாஹு இலல்லாஹ். இந்த உலகத்தில் அல்லாஹ் நேசிக்கும் ஒரு பூமி இருக்கும் என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ், படைத்த ரப்பு, இந்த உலகத்தை படைத்தவன் அவன்தான். ஆனாலும் அந்த கௌபாவை சுமந்த பூமியை அல்லாஹ் நேசிக்கிறான் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிவிட்டு சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உக்ரிஜ்து மின்கி, உங்களிடத்தில் இருந்து நான் பிரிந்து வெளியேறி போகிறேன். ஆனால் வலவுலா அன்னி, அவர் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலவுலா அன்னி உக்ரிஜ்து மின்கி, ஆனால் என்னை இவர்கள் விரட்டவில்லை என்றால், வெளியேற்றவில்லை என்றால், இவர்கள் எனக்கு என்னை சிறைப்பிடிப்பதற்காக, கொலை செய்வதற்காக, என்னை நாடு கடத்துவதற்காக இவர்கள் தாருன் நதுவா என்கின்ற அவர்களுடைய ஆலோசனை களத்தில் முடிவெடுப்பதாக எனக்கு வகி வந்து விட்டது. அல்லாஹ் அறிவித்து விட்டான், நபியே நீங்கள் இரவோடு பயணமாகி விடுங்கள் என்று சொல்லிவிட்டான். இவர்கள் என்னை வெளியேற்றவில்லை என்றால் மா ஹரஜ்து, உங்களை விட்டு நான் பிரிந்திருக்க மாட்டேன் கௌபாவே என்று சொல்லிவிட்டு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கௌபாவுடைய எல்லையை விட்டு கடந்து சென்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அன்பானவர்களே, எதை சொல்ல வருகிறோம் என்றால், அல்லாஹ் இந்த கௌபாவுக்கு இவ்வளவு சிறப்பை கொடுத்திருந்தால், இந்த ஹஜ்ஜிக்காக உம்ராவுக்காக வருகின்ற ஹாஜிகளை, உம்மார்களை அல்லாஹ் எவ்வளவு கண்ணியப்படுத்துவான். அதை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது சொன்னார்கள், அல் ஹாஜ் வல் உம்மார் வஃதுல்லாஹ். இந்த உலகத்திலே என்னுடைய ஹஜ்ஜிக்காக, என் கௌபாவுக்கு ஹஜ் செய்வதற்காக, என் கௌபாவை உம்ரா செய்வதற்காக யார் முழு உலகத்தில் இருந்து வருவார்களோ அவர்கள் என்னுடைய விருந்தாளிகள். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் சொல்கிறதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த அவுஹு அஜாபஹும், அவர்கள் என்னிடத்தில் வந்து அழைத்தால், என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு விடை கொடுப்பதற்கு மறுக்க மாட்டேன். உடனடியாக அவர்களுடைய துஆவை நான் கபூல் செய்வேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது மாத்திரம் அல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வ இன் இஸ்தக்ஃபருஹு, அவர்கள் யாருக்காவது பாவ மன்னிப்பு தேடினால், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடினார், கஃபர லஹும், அவர்களை நான் மன்னிப்பேன். அன்பானவர்களே, இந்த இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு பழக்கம், தவறான ஒரு சிந்தனை இன்றும் உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம் அல்ல, குர்ஆனில் ஹதீஸில், குர்ஆனில் அல்லாஹ் இந்த ஹஜ்ஜை சொல்லும்போது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், எப்படி தெரியுமா? இந்த ஹஜ்ஜை ஒருவர் செய்வதாக இருந்தால், வலில்லாஹி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா. ரசூல் அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், ஹஜ்ஜுக்காக நீங்கள் புறப்படுங்கள். வலில்லாஹி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி, உங்களிடத்திலே ஆரோக்கியம், உங்களிடத்திலே செல்வம் அல்லாஹ் தந்து விட்டானா, அல்லாஹ் கொடுத்து விட்டானா, உடனடியாக ஹஜ்ஜுக்காக புறப்படுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் அறைகூவல் விடுகிறான். ஆனால் இஸ்லாமிய சமூகம் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த ஆயத்தை முடிக்கும் போது சொல்கிறான், நான் இன்னா சொல்றத வமன் கஃபர, யார் மறுப்பார்களோ ஃபஇன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன், உலகத்தார்களுக்கும் எல்லாரை விட செல்வந்த நான் தான் என்று அல்லாஹ் தஆலா அவனுடைய செல்வத்தை பற்றி அவர்களுக்கு, செல்வந்தர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறான்.
அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய பிள்ளைகள் குமர்களை நிறைவேற்றிவிட்டு, எங்களுடைய குடும்பத்தின் விடயங்களை நிறைவேற்றிவிட்டு ஹஜ்ஜிக்காக வேண்டி செல்ல வேண்டும் என்று யாரும் தவறாக நினைத்து உங்களுடைய ஹஜ்ஜை பிற்படுத்தி விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குர்ஆனும் சொல்கிறது, ஹஜ்ஜிக்கு செல்வதாக இருந்தால் 2 நிபந்தனை. ஒன்று உடல் வசதி, உடல் ஆரோக்கியம், கையில செல்வம் இருந்தா ஹஜ்ஜி உங்களுக்கு கடமை என்று குர்ஆன் பேசுகிறது. நீங்கள் உங்களுடைய மூளைகளை, உங்களுடைய சிந்தனைகளை போட்டு உங்களுடைய ஹஜ்ஜை பிற்படுத்தினீர்கள் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்படி அவர்களுக்கு வசதியும் வாய்ப்பும் கொடுத்ததற்கு பின்னால் ஹஜ்ஜி நிறைவேற்றாமல் அவர்கள் இந்த உலகத்தில் இட்டு மரணிப்பார்கள் என்றால் ஐயமூத யஹூதியன் அவ் நஸரானியன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தெளிவாக ஒரு செல்வந்தருக்கு தெரியும், என்னிடத்தில் பணம் இருக்குது, என் ஆரோக்கியம் இருக்குது, அடுத்த கதை எனக்கு தேவை. அல்லாஹ் என்னை அழைத்திருக்கிறான், என்னை கூப்பிட்டு இருக்கிறான், அல்லாஹ் என்னை அழைத்திருக்கிறான், நான் அந்த இடத்துக்கு போறது என்ற கடமை. இந்த கடமையை விட்டு நான் மௌத்தாகிவிட்டால், இந்த கடமையை நான் நிறைவேற்றாம என்ற காலத்தை வீணாக்கி மரணித்து விட்டால், என்ற ஹஜ்ஜை பிற்படுத்தி நான் நடந்து மரணித்து விட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஐயமூத யஹூதியன் அவ் நஸரானியன், அவர் மௌத்தாகும் போது யஹூதியாக நஸரானியாக மரணிக்கிறாரா இல்லையா, அது அல்லாஹ் அவருடைய நிலைமையை வச்சு அறிந்து கொள்வான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, செல்வந்தர்களே, ஹஜ்ஜுக்காக வேண்டி நீங்கள் ஆசை வைத்தால், இதா அராதல் ஹஜ்ஜ, ஹஜ்ஜுக்காக நீங்கள் நாடினால், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் வார்த்தை ஃபல்யுஅஜ்ஜில், அதை அவசரப்படுத்துங்கள், அடுத்த வருஷம் என்று வைக்காதீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அடுத்த வருஷம் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்களா, அடுத்த வருஷம் உங்கள்கிட்ட இப்ப இருக்கிற செல்வம் இருக்குமா இல்லையா, அடுத்த வருஷம் உங்களுக்கு அந்த ஹஜ்ஜின் ருக்குன்களை, கடமைகளை உங்களுடைய காலால் உடலால் செய்ய முடியுமா இல்லையா என்பது உங்களுக்கு தெரியாது, அவசரப்படுத்துங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பானவர்களே, என்னுடைய பிள்ளைகளை நிறைவேற்றாமல் ஹஜ் செய்ய எனக்கு செல்ல முடியாது என்று தவறாக தங்களுடைய உள்ளத்தில் கற்பனை செய்திருக்கக்கூடிய செல்வந்தர்களே, அந்த எண்ணங்களை விட்டுவிடுங்கள். உங்களுடைய பிள்ளைகளை பற்றி அல்லாஹ்வுக்கு தெரியும் நன்றாக. அதுவும் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் எந்த இடத்துக்கு வந்தால், எந்த விருந்தாளி வந்து என்னிடத்துல கேட்டா நான் மறுக்க மாட்டேன், கொடுப்பதற்கு மறுக்க மாட்டேன். சுப்ஹானல்லாஹ், எந்த பிள்ளைகளை அல்லாஹ் 3 குமர வச்சிட்டு வந்திருக்கிறேன், நீ கூப்பிட்டாய் என்பதற்காக, உன் அழைப்புக்காக நான் வந்திருக்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைத்த அழைப்புக்காக என்னை நீ வர சொன்னாய், வந்திருக்கிறேன். யா அல்லாஹ், என் குமர்களை உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன். அவர்களுக்கு தகுந்த கணவன், அவர்களுடைய வாழ்க்கையில் பரக்கத் அல்லாஹ் தரமாட்டான். அன்பானவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் குறும்போல் சொல்கிறான், ஃபஇன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன், உலகத்தார பணக்காரன் நான், உங்கள்கிட்ட என்ன பணம், எனக்கிட்ட தான் என் கசானாவில் முழு உலகத்தில் உள்ளவர்களுக்கு அள்ளி கொடுத்தாலும் ஒரு கண்டு அளவேலும் குறைய மாட்டாது என்ற செல்வத்தில் அப்படியான ரப்புக்கு முன்னால் நின்று அழைத்தால் தரமாட்டானா? என் பிள்ளைகளை கவனிக்க மாட்டானா? என் பிள்ளைகளுடைய குடும்பத்தை பார்க்க மாட்டானா? என் பிள்ளைகளுக்கு தகுந்த கணவனை தரமாட்டானா? தருவான். உண்மையான மூமின் இப்படித்தான் ஹஜ்ஜுக்காக புறப்படுவான், நல்ல இஹ்லாஸோடு. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வஅதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், உங்களுடைய ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றுங்கள். அல்லாஹ் தருவான் என்ற ஆசையோடு நிறைவேற்றுங்கள், தராமல் விட மாட்டான். எந்த அளவுக்கு என்றால், ஒருவர் ஹஜ்ஜுக்காக புறப்பட்டு, ஒருவர் உம்ராவுக்காக புறப்பட்டு, அவர் ரூஹ் இடையில் முஹ்ரிமாக இஹ்ராமோடு இருக்கிற நிலைமையில் மௌத்தாயிட்டாரா, அவர் சிறப்பை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு சஹாபி தோழர், முஸ்லிமில வருகிறது அன்பானவர்களே, ஒரு சஹாபி தோழர் இஹ்ராமோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹஜ் செய்வதற்காக புறப்பட்டார்கள். அவர் குதிரையில், அவருடைய வாகனத்தில் ஏறும்போது கால் சருகி கீழே விழுந்து விட்டார்கள். முஹ்ரிமாக இஹ்ராமோடு, ஹஜ்ஜுடைய இஹ்ராமுடைய ஆடையோடு அவர் இந்த பூமியை விட்டு மரணித்து விட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
அந்த சஹாபியை குளிப்பாட்டுங்கள். முஸ்லிமிலே வருகிறது ஹதீஸ், அந்த சஹாபியை குளிப்பாட்டுங்கள், ஆனால் அத்தர் பூசிடாதீங்க, அவருக்கு மனம் பூசிடாதீர்கள், அவருடைய தலையை முகத்தை மறைச்சிடாதீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர் உடுத்திருந்த அதே கஃபனோடு அவரை கபரில் அடக்குவதற்காக ஏற்பாடு செய்யுங்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு ஜனாசாவை அடக்கும் போது நீங்கள் தானே அத்தர்களை பூசுங்கள் என்று சொன்னீர்கள், நீங்கள் தானே அவர்களுடைய முகங்களை தலைகளை மறைத்து சுத்தி அந்த சீலையினால் கட்டச் சொன்னீர்கள், ஏன் இந்த ஜனாசாவுக்கு அப்படி சொல்கிறீர்கள்? முகத்தை மூட வேண்டாம் என்கிறீர்கள், தலையை மூட வேண்டாம் என்கிறீர்கள், அத்தர்களை பூச வேண்டாம் என்கிறீர்கள், என்ன யா ரசூலல்லாஹ் புரிய வையுங்கள். சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் ஒரு முஹ்ரிமுக்கு, ஒரு ஹாஜிக்கு, ஒரு உம்மாருக்கு அல்லாஹ் கொடுக்கிற கண்ணியத்தை பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் இஹ்ராமோடு மரணிப்பாரோ, அவர் இஹ்ராமில் இருந்தால் என்ன சட்டமோ, இஹ்ராமோடு இருந்தால் அவருக்கு என்ன மார்க்கம் சட்டம் விதித்திருக்கிறோ, அவர் மனம் பூச முடியாது, அவர் தலையை மறைக்க முடியாது சொன்னாங்க. அதே மாதிரி அவர் இஹ்ராமோட அவர் அப்படியே முஹரிமாக, அவர் அப்படியே கபரில் இருந்து அப்படியே நாளை மறுமையில் அல்லாஹ் அவரை எழுப்பாட்டுவான். அவர் எழும்பும் போது எப்படி வருவார் தெரியுமா? எல்லா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மறுமையில் மனிதர்களை எழுப்பும் போது ஆடை இல்லாமல், பாதரட்சை இல்லாமல், ஹத்னா செய்யப்படாமல் மறுமையில் எழுப்பாட்டப்படும். ஆனால் இந்த முஹரிமுக்கு, இந்த ஹாஜிக்கு, இந்த உம்மாருக்கு, உம்ராவுக்கு போனவர் மௌத்தாகிட்டாரா, ஹஜ்ஜிக்கு போனவர் மௌத்தாகிட்டாரா, அதே ஆடையோடு, அந்த இஹ்ராமுடைய ஆடையோடு எழுப்பாட்டப்படுவார். அவர் எழும்பும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன்னிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக லப்பைக். இந்த தல்பியாவோடு அல்லாஹ் எழுப்பாட்டுவான். சுப்ஹானல்லாஹ், யாருக்கு இந்த வாக்கியம்? அன்பானவர்களே, செல்வந்தர்களே, ஹஜ்ஜை தாமதப்படுத்தி விடாதீர்கள். ஒரு காலம் இருந்தது, இஸ்லாமிய சமூகம் ஹஜ்ஜுக்காக, அல்லாஹ்வுக்காக செலவழிப்பதில் கஞ்சத்தனம் பார்க்கின்ற காலமாக ஒரு காலம் இருந்தது. அந்த எந்த காலம் தெரியுமா? 2019க்கு முன்னால் ஹஜ்ஜுக்காக ஒவ்வொருவரும் நாம் கொடுத்தது வெறும் 6 லட்சம். அப்பையும் இஸ்லாமிய சமூகத்தில் இருந்த செல்வந்தர்கள் நினைத்தார்கள், இன்னும் கொஞ்சம் குறைஞ்சா அடுத்த வருஷம் போகலாம் என்று நினைச்சார்கள். 2019 கழிந்தது, அடுத்த ஹஜ்ஜுடைய காலம் வந்தது. ஒரு மனிதர், ஒரே ஒரு நபர் ஹஜ்ஜுக்கு செல்வதாக இருந்தால் 25 லட்சமாக மாறியது. யார் ஏற்படுத்தியது? யார் செய்தது? லோபித்தனம் காட்டாதீர்கள். அல்லாஹ்வுக்கு செலவழிப்பதில், அல்லாஹ்வுடைய ஹஜ்ஜுக்காக செலவழிப்பதில் உங்கள் செல்வந்தம் குறைந்துவிடும் என்று நினைக்க வேண்டாம். அல்லாஹ் சொல்றான், யார் ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக வருவார்களோ அவர்களை நான் எப்படி நெருப்புல இரும்ப காய்ச்சினா கரல்கள், அதில் இருக்கிற கரல் வெளியாகுமோ, அவங்கள்ட்ட இருந்து நான் அவங்கள வறுமையிலிருந்து கலட்டிடுவேன். அவங்க ஒரு நாளும் பிச்சைக்காரனாக மாட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய வாக்கு. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய வாக்கு, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ் கத் ஃபரலல்லாஹு அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு ஃபர்லாக்கியிருக்கிறான், அல் ஹஜ்ஜ ஃபஹுஜ்ஜு, அந்த ஹஜ்ஜை நீங்க நிறைவேற்றிக் கொள்ளுங்க. அவசரமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஹஜ்ஜுடைய விடயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் 3 இபாதத்தை செஞ்சா 3 விஷயத்துக்காக வேண்டி ஒரு மனுஷன் முழு பாவங்களையும் கலட்டிடுவான். நாங்க இன்றைக்கு ஜும்மாக்கு வந்திருக்கிறோம். அடுத்த ஜும்மா கடையில நம்முடைய சின்ன பாவங்களுக்கு இந்த ஜும்மா கஃபாராவாக இருக்கும். நாங்க ரமலான்ல நோன்பு நோட்டிருப்போம். அடுத்த ரமலான் வரும் வரைக்கும் இடையில் உள்ள காலத்தில் அந்த ரமலானின் அமல்கள் எங்களுக்கு அந்த காலத்தில் நடைபெறும் சின்ன பாவங்களுக்கு கஃபாராவாக இருக்கும். ஆனால் ஹஜ்ஜுடைய இபாதத் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஹஜ்ஜ லில்லாஹி ஃபலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்சுக்
ரஜஅ கயௌமின் வலதத்துஹு உம்முஹு. ஒருவர் ஹஜ்ஜை சரியாக ஹலாலான சம்பாதிப்புல தக்வாவோட இஹ்லாஸோட ஈமானோட அவர் பயணத்தை ஏற்படுத்தி அவர் அந்த ஹஜ்ஜ பொறுமையோட அங்க வார கஷ்டங்களை சகித்து அந்த வார கஷ்டங்களை பொறுத்து பொறுமையாக இருந்து வாயால வார்த்தையை ஒப்பிடாம, அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்சுக், வார்த்தைகள் கவனம். ஹஜ்ஜுக்கு போய் உம்ராவுக்கு போய் வார்த்தையை விட்டோமா, ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய ஃபாயிதாக்கள் அதனுடைய கூலியை நாங்க இழந்துத்தான் திரும்பி வருவோம். அதனால நான் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பொறுமையாக இருந்து யார் ஹஜ்ஜ முடிச்சு ஹஜ்ஜுல் மப்ரூராக வெளியாகுவாரோ, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அப்ப பிறந்த குழந்தை எப்படி பாவத்தை செய்யாம பிறந்து வருமோ அப்படி அவர் மாறிடுவார். இந்த கூலி இப்படியான நன்மை 3 பேருக்கு தான் அல்லாஹ் கொடுக்கிறான். ஒன்று ஹஜ்ஜை மப்ரூராக ஆக்கி ஹஜ்ஜி செஞ்சுட்டு வாரவருக்கு, 2வது ஒருவர் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்குள்ள நுழைஞ்சா, தீனுல் இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்சா அவர் முந்தி செஞ்ச எல்லாத்தையும் அல்லாஹ் டிலீட் பண்ணிடுவான், முடிச்சிடுவான், இல்லாமலாக்கிடுவான், அழிச்சிடுவான், மன்னிச்சிடுவான். 3வதாக சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஸ்லிமில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஒருவர் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹிஜ்ரத் போறாரு, ஊரை விட்டு ஊரு கடந்து போறாரு அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ் அவங்களோட பாவங்களை முழுக்க அல்லாஹ் மன்னிச்சிடுவான். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த ஹஜ்ஜை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. அல்லாஹ் ஒரு மனிதர் ஹஜ்ஜ பொருந்திட்டானண்டா அதுக்கு அல்லாஹ் கொடுக்கிற முதல் கிஃப்டாக சொர்க்கம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நானும் நீங்களும் செல்வந்தர்களாக இருந்த வாய்ப்பு கிடைத்தால் ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்ற கூட்டத்தில் நம் அனைவரையும் அல்லாஹ் அருள் புரிவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய தாய் தந்தையுடைய பாவத்தை மன்னிச்சிடியா அல்லாஹ், எங்களுடைய மனைவி குழந்தைகளுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், எங்களை மூமினான முத்தகீன்களுடைய கூட்டத்தில் ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு இந்த செல்வத்தை தந்து எங்களுக்கு ஆரோக்கியத்தை தந்தால் எங்களுடைய உள்ளத்துல உண்ட காபாவுக்கு வரக்கூடிய எண்ணத்தை சிந்தனையை அதிகப்படுத்துவாயாக. அதற்காக செலவு செய்யக்கூடிய சிந்தனைகளை எண்ணங்களை இஹ்லாஸோடு ஈமானோடு ஏற்படுத்துவாயாக. உன் இறை இல்லத்திற்கு யா அல்லாஹ் கண்களால் பார்த்து எங்களுடைய கால்களினால் தவாஃப் செய்து அந்த ஷஃபாவுக்கும் மர்வாவுக்கும் இடையில் சை செய்து ஓடி யா அல்லாஹ் உன் எல்லா கிரிகைகளையும் செய்யும் பாக்கியத்தை எங்கள் எல்லோருக்கும் நசீபாக்குவாயாக. எங்களுடைய பரம்பரைக்கும் அந்த பாக்கியத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் ஹஜ்ஜுடைய வாய்ப்பையும் உம்ராவுடைய வாய்ப்பையும் எங்களுக்கு யா அல்லாஹ் நசீபாக்கி தருவாயாக. எங்களை பெற்றெடுத்த தாய் தந்தைகளை மன்னிப்பாயாக. அவர்களை உயர்ந்த பதவிகளை கொண்டு சொர்க்கத்தில் நீ அவர்களை கண்ணியப்படுத்துவாயாக. எங்களுக்கு கல்வி போட்டி ஆசான்கள் உஸ்தாத்மார்களை மன்னிப்பாயாக. அவர்களுடைய கபர்களை சொர்க்கத்தின் பூங்காவனமாக்குவாயாக. அவர்களுடைய வாழ்வில் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் கொடுப்பாயாக. எங்களோடு வாழ்ந்து மரணித்த மூமினான ஆண் பெண்களுடைய கபர்களை வெளிச்சமாக்கி விசாலமாக்கி அவர்களுடைய கபர்களை சொர்க்கத்தின் மாளிகையாக்குவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.